வணக்கம். இது விஜிஸ் பிளா பிளா. உங்கள்கிட்ட பேசுகிறது வந்து விஜய் ராஜகோபால். இன்றைக்கி நம்ம பேட்ரியாட்டிசம் பற்றி பேசுவோமா? பேட்ரியாட்டிசம்ங்கிறது வந்து இது என் நாடாக்கும், அதுவாக்கும், இதுவாக்கும், என் நாடுல இதுதான், நாங்கள் தான் பெஸ்ட்டு. எந்த அமெரிக்கனாவது நாங்கள் தான் வந்துட்டு எக்கானமிலேயே வேர்ல்டு பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா? எந்த சைனாக்காரனாவது நாங்கள் தான் மார்க்கெட்டில் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா? இதெல்லாம் வந்துட்டு இப்படி யாரும் சொல்கிறதில்ல, நம்ம தான் அப்படி சொல்கிறோம். கிரிக்கெட்டில் ஓகே, கிரிக்கெட்டில் வந்து இந்தியா ஜெயிச்சிச்சுன்னா ஆன்னு கத்துங்க, எல்லாம் கொண்டாடுங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. பட் வந்து we brag and brag and brag and brag. That is not patriotism, that is jingoism. We should be proud of our country, no doubt about it. பட் வந்து இப்போது கொஞ்ச நாள் ஒரு 10 வருஷமாக வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஒரு நியூஸ் சுற்றின்னு இருக்கு, நான் பார்த்துட்டுருக்கேன். அதில் வந்துட்டு நம்ம ஜனகணமன நேஷ்னல் ஆந்தம் தான் வந்துட்டு வேர்ல்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ், அதை எல்லோரும் பெருமையாக ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. தட்ஸ் அ ஃபேக் நியூஸ் ஆக்சுவலி. அது தெரியாமல் அவங்க வந்து டக்குன்னு ஒரு மெசேஜ் வந்த உடனே அதை அப்படியே நம்ம நாட்டுக்குரிய அதுதான் இட்ஸ் நாட் அ வே ஆஃப் ஷோயிங் யுவர் பேட்ரியாட்டிசம். அது என்ன விஷயம், ஃபேக்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து நம்ம நாட்டுக்கு நிறைய பெருமைக்குரிய விஷயம் நிறைய இருக்குது, நோ டவுட் அபவுட் இட். அதுக்கெல்லாம் வந்து ப்ரூஃப் இருக்குது. அந்த ப்ரூஃபை தெரிஞ்சுட்டு வேர்ல்டு வந்து நம்மளை பாராட்டும் போது அப்போ வந்து யூ ஜஸ்ட் அக்செப்ட் இட் வித் அ ப்ரைட் ஆஃப் கண்டென்ட்மெண்ட், ஒரு அக்செப்ட் இட் வித் அ ஸ்மைல். அதுதான் வந்து நம்ம பெருமையாக நினைக்கிறது, அதுதான் வந்து பேட்ரியாட்டிசம். நாட் பிராகிங். ப்ரூஃபும் இல்லாமல் பிராக் பண்ணுறது அதை விட மோசம். அது வந்து ஒரு கேலிக்குரியதாகிடுவோம், நம்ம வேர்ல்டுக்கு கேலி பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ நிறை கூடம் தழும்பாது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன்.